அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு மெல்ல கற்போர் அவங்க எந்த அளவுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் தான் இந்த காணொளியினுடைய அடிப்படை. ஸோ பகுதி 1 பார்த்தோம்னா 15 மதிப்பெண்கள் இருக்குது. 7 இயல் 1 மதிப்பெண்ணை நல்லா தரோவாக படிச்சிட்டோம்னா உறுதியாக 8 மதிப்பெண்கள் வரைக்கும் பெறலாம். பகுதி 2 பொறுத்த வரைக்கும் பிரிவு 1ல் விடைக்கேற்ற வினா, கட்டாய வினா திருக்குறள், அப்புறம் ஒரு 12-13 குருவினாக்கள், முக்கியமான குருவினாள் இருக்குது. அதை மட்டும் படிச்சுட்டா போதும், உறுதியாக அதுலேருந்து ஒன்று வந்தே தீரும். அப்போ 8க்கு 6 மதிப்பெண்கள் பெற்றுடலாம். பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் மொழிப்பயிற்சி, அதில் நம்ம 10 மதிப்பெண்களுக்கு 4 மதிப்பெண்களாவது பெற்றுடலாம். ஏன்னா கலைச்சொல்லாக்கம் தருக, பழமொழிகளை நிறைவு செய்க, ஒரே தொடரில் 2 சொற்களை அமைத்தெழுதுக, இந்த மாதிரி முக்கியமான மொழிப்பயிற்சிகள்லாம் படித்து வச்சிட்டோம்னா உறுதியாக 10க்கு 4 மதிப்பெண்கள் பெற்றுடலாம். பகுதி 3ல் பிரிவு 1 பாடம் சார்ந்த வினாக்கள், அதில் 10 கொடுத்து 3 வினாவிடை இருக்கும். அதில் பயிற்சி எடுத்துட்டோம்னா உறுதியாக 3 மதிப்பெண்கள் பெறலாம். பிரிவு 2ல் செய்யுள் பகுதி, அதில் கட்டாய வினா, மனப்பாட பாட்டு இருக்குது. முதல் 3 அல்லது 4 இயல் மனப்பாட பாட்டை தரவாக நல்லா படித்து வச்சுட்டா போதும், உறுதியாக 3 மதிப்பெண்கள் பெறலாம். பிரிவு 3 இலக்கணம், அதில் திருக்குறளை அந்த வார்த்தைகளை அசை பிரித்து என்ன அசைனாவது நம்ம எழுதிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அதில் 2 மதிப்பெண்கள் பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பகுதி 4 அதில் வினாவிடைகள்லாம் இருக்கும். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா திருக்குறள்லேருந்து தான் உறுதியாக கேட்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் திருக்குறள் சார்ந்த 3 வினாவிடையை படித்தா போதும், அதுலேருந்து 1 வரும். நம்ம 5க்கு 3ஆவது எடுத்துடலாம். அதே போல் கடிதம், அதில் பெரும்பாலும் அலுவலக கடிதம் எழுத முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் அனுப்புனர், பெறுநர், அப்புறம் என்னது பொருள், ஐயா, வணக்கம், நன்றி, இப்படிக்கு இடம், நாள், உரிமையில் முகவரி, இந்த மாதிரி கணக்கு போல் ஸ்டெப் மார்க்ஸ் கொடுக்குறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அலுவலக கடிதம் எழுதுனா 5க்கு 4ஆவது பெறலாம். படிவம் 4 படிவங்கள் தான், நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னா 5க்கு 4ஆவது பெறலாம். கவிதை, பொதுவான கவிதையெல்லாம் இருக்குது. ஏடொன்று எடுத்தேன், கவி ஒன்று எழுத, அப்படிங்கிற மாதிரி எந்த படம் கொடுத்தாலும் அதுக்கு பொதுவாக எழுதுகிற மாதிரி கவிதை இருக்குது. அதை மட்டும் தரவாக படித்து வச்சுக்கோங்க, பிழை இல்லாமல் எழுதுகிங்க. 5 மதிப்பெண்கள் உறுதி. நிற்க அதற்கு தக 7 இயல் நிற்க அதற்கு தகவும் எவ்வளோ எளிமையாக எழுத முடியுமோ அவ்வளோ எளிமையாக 5 தொடர்கள் எழுதுனா அதில் 5 மதிப்பெண்கள் வரும். அடுத்த பகுதி 5ல் 2 நெடுவினாக்கள். இதில் செய்யுள் அல்லது பாடம் நெடுவினா, அதில் முதல் 3 அல்லது 4 இயல் இருக்கக்கூடிய செய்யுள் நெடுவினாவோ அல்லது பாடம் நெடுவினாவோ, அதில் குறிப்பு சட்டகம், முன்னுரை, முடிவுரையாவது போட தெரியணும். அப்படி போட்டாவே 2 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைச்சிரும். அடுத்து நெடுவினா விரிவானத்திலேருந்து, இதுவும் அதே போல் முதல் 4 இயல்லேருந்து நமக்கு விரிவானம் நல்லா தரவாக படித்து வச்சுக்கோங்க. அது கதை தான் இல்லையா. குறிப்பு சட்டகம், முன்னுரை, முடிவுரை, ஒரு கதை ஒன்று எழுதி வச்சோம்னா ஏதாவது 2 மதிப்பெண்கள் கண்டிப்பாக வரும். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது பொதுக்கட்டுரை தான். ஏன்னா அதில் குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு குறிப்பு சட்டகத்துக்குள்ளே முன்னுரை, அவங்க கொடுத்துருக்கிற குறிப்புகளெல்லாம் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதிட்டு முடிவுரை அப்படின்னு போட்டு குறிப்பு சட்டகத்தையே நம்ம பாதி பக்கத்துக்கு எழுதிடலாம். அடுத்த முன்னுரை, அந்த பக்கத்தலைப்புகள், முடிவுரை, ஒவ்வொன்றில் ஏதாச்சும் 1 வரி 2 வரி எழுதினாவே போதும், உறுதியாக 2 மதிப்பெண்களுக்கு மேலேயே கிடைக்கும். அதனால் நான் எல்லாத்துக்குமே மிகுந்த குறைவான மதிப்பெண்களை தான் நான் போட்டிருக்கேன். ஆக இந்த மாதிரி இருந்துச்சுனாவே நாம் 100 மதிப்பெண்களுக்கு 53 மதிப்பெண்கள் மிக எளிதாக பெற்றுவிடலாம். நன்றி.